கொடுத்து என்னத்துக்கு? இன்னொரு ஆள் கையில கொடுக்கும் போது அந்த தீபம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? எரிஞ்சிட்டு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது தாவீதால சாலமோன்ட்ட கொடுக்க முடிஞ்சதை சாலமோனால ரெகோபெயாமுக்கு கொடுக்க முடியல. அதனால ரெகோபெயாம் பீரியட் வந்ததும் அப்படியே ஒட்டையுது. இது ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு தானே. கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். விழுந்த கூடாரத்தை திரும்ப எடுத்து ஆனா விழுந்தது தானே. அதுல ஏற்பட்ட நஷ்டம் தானே. அதுல போனது தானே. இன்னைக்கு நம்மளே விருப்பம் இல்லாம ஆசை இல்லாம இப்படி ஏதோ செய்யணும், ஏதோ வந்துட்டோம், ஏதோ ஆயிட்டோம். காலையில் 5 அதிகாரம் படிச்சு பழகிட்டு, ஆமென், படிக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ஓடாது. அதனால படிக்கிற சிலருக்கு சாயங்காலம் ஆனா கையாடுறது மாதிரி. அது ஏன்னா பழகிட்டு பழக்கம் நல்லதுதான், நல்லது. ஆனா அந்த விரும்பி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் முதல்ல பிரியம் தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் நைட்டு பகல்ல ரெண்டாவது. நம்ம பிரியம் பார்க்க மாட்டோம். நம்ம இன்று வேதம் வாசித்தாயா, அவ்வளோதான். எப்பா, இன்னைக்கு டீச்சர் சண்டே ஸ்கூலில் வேற இருக்கு, பைபிள் வாசிட்டு போலேன்னா டீச்சர் காதிலேயே கடிப்பாங்க. வேண்டாம் ஆண்டவரே, அப்படி இல்லை. பிள்ளைங்க அதை நீங்கள் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லும் போதே நீங்கள் டேஸ்ட் பண்ணி வந்ததை சொல்லணும். அது இன்னைக்கு என்ன சப்ஜெக்டு? இந்த வசனம் பெருசாக இருக்கு, நம்ம இன்னைக்கு சின்ன வசனம் படிப்போம். அப்படி இல்லை, பிள்ளைங்க அப்படி. ஆமென், அது அவ்வளோ அந்த ஆசையா நம்ம வந்து கடத்தணும். ஆமென். இதனுடைய பெனிஃபிட் என்ன? பெனிஃபிட் என்ன? மொத்தமா அவர் பிடியில இருப்போம். மொத்தமா அவர் பிடியில இருந்தா எத்தனை சிறையிருப்பின் அனுபவம் வந்தாலும் துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், ஆமென், இந்த அமத்சியா லாபத்தை பார்த்து வார்த்தைக்கு செவி கொடுத்தான். லாபத்தை பார்த்து, அதாவது ஆண்டவர் வந்து தேவ மனுஷனை கொண்டு பேசுறார். இப்படி போனா பிரச்சனை இருக்கும், ஆண்டவர் கூட வர மாட்டார். அவங்க போக மனசா இருந்தப்போ விழப்பண்ணவும் ஒத்தாசை செய்யவும் தேவனால் தான் கூடும், உன் கூட இருக்கிற மனுஷர்களால் அல்ல. அப்படி சொல்லும் போது இப்போ இவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆனா அவன் என்ன கேட்கிறான்னா, அப்போ அந்த 100 தாலந்துக்கு நான் என்ன செய்யணும்? உடனே என்ன வேர்டு கொடுக்கிறார்னா, தேவன் அதை பார்க்கிலும். அப்ப இப்படி ஒரு வேர்டு கொடுக்கலன்னா அமத்சியா என்ன பண்ண மாட்டான்? செவி சாய்க்க மாட்டான். இன்னைக்கு நாம ஒண்ணு செய்யணும்னா கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். லாபம் பார்த்து வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். லாபம் பார்த்து, அதாவது நம்முடைய ஆரம்ப ஸ்டேஜ் எல்லாமே அப்படிதாங்க. 75வது வயசுல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது, உன் தகப்பன் வீட்டை, உன் இனத்தை, உன் தேசத்தை விடுன்னு சொல்லும் போது அவர் நான் இப்படி செய்வேன்னு சொல்றார். என்ன சொல்றார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆனா 22வது அதிகாரத்துல, அதாவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல, நீ மோரியா மலைக்கு போன்னு சொல்லுவார்ல, நீ போ, அங்க நான் உனக்கு அது செய்வேன் இது செய்வேன் ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. அவன் வாழ்க்கையை தான், அவன் குடும்பத்தை தான் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். பிள்ளையாண்டான் மேல கைய வச்சிடாத. என்ன கண்ட்ரோல்! இன்னைக்கு நம்மில் அநேகர், என்னை உட்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்மில் அநேகர் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா அதனுடைய பெனிஃபிட் என்ன? அதனால் லாபம் என்ன? பாருங்கள், யாக்கோபு வனாந்தரத்துல ஒரு தலைகீழ ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துட்டு கர்த்தர் பேசுவார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் பேசும்போது யாக்கோபு எழும்பி டிமாண்ட் வைக்கிறான். என்ன வைக்கிறேன்னா, நீங்க என்னோடு இருந்து, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள், நான் போகிற வழியிலெல்லாம் எனக்கு காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, எனக்கு வஸ்திரம் இதெல்லாம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். இப்படி நீங்க பண்ணா, அடுத்த வசனம், நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருவேன். அப்போ நான் ஒண்ணு ஆண்டவருக்குன்னு செய்யறதுக்கு பின்னாக எனக்கு என்ன தேவை இருக்கு? அதுல லாபம்.
நான் இப்படி நான் சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன யூஸ்? நான் 2 மாசம் வந்து பார்த்தேன், எனக்கு சுகம் கிடைக்கும்னு. இந்த லாபம் பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையே நம்முடைய வாழ்க்கையில் தொடருவோம் என்றால் ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பார். ஆமென். லாபம் பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்போம்னா ஆண்டவர் தள்ளியே நிற்பார். ஆனால் இந்த பவுலை பாருங்கள், அவர் சொல்றாரு பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள்ல, எனக்கு எது தெரியுமா லாபம்? கிறிஸ்து தான் லாபம். கிறிஸ்துவை எனக்கு ஆதாயமாக்கி கொள்வதற்காக எனக்கு என்னெல்லாம் லாபமா இருந்ததோ அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஒருத்தன் வாழ்க்கையில கர்த்தர் முழு உரிமை எடுக்கிறார், இன்னொருத்தன் வாழ்க்கையில கர்த்தர் தள்ளி நிற்கிறார். ஏன்? ஒருத்தன் லாபம் பார்த்து, இந்த சர்ச்சுக்கு போய் ஒரு 6 மாசம் போன அற்புதம் நடக்கும், தப்பு இல்லை, 6 நாள்லயே அற்புதம் நடக்கும். ஆனா நான் வர்றது இப்படி ஒரு லாபத்தை பார்த்து இருக்குமானால், நான் நெருங்கி போய் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், தொட்டு என்ன கிடைக்கும்? எனக்கு சுகம் கிடைக்கும். அப்போ நான் ஒரு லாபம், எனக்கு அதுல ஒரு லாபம் இருக்கிறது. நான் நெருங்கி போறதுல எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது, தொடர்றதுல. ஆனால் ஆண்டவர் தம்மோடு இருக்க அழைக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா சொல்ல? நீ உன் படகை விட்டு விட்டு வா, விட்டு வா. ஆமே, நீ வா, விட்டு வா. எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நீ என் பின்னாடி வந்தா இதை விட 4 படகு நிறைய மீன்களை நான் உனக்கு தருவேன். அப்படி சொல்லவே இல்லை அவரு. ஆனா ஒருத்தன் ஆண்டவருக்காக என் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு வாரான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய பிளெஸிங் இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் இருக்கும். ஹalleluya. பாருங்கள், ஆமே, நம்ம அநேகர் இந்த ஓர்பாள மாதிரி தான் இருக்கிறோம். நகோமி கூட புறப்பட்டது ஓர்பாளும் ரூத்தும், 2 பேரும் புறப்படுறாங்க. 2 பேரும் தான் புறப்பட்டாங்க, நகோமி கூட தான் போனோம் அப்படின்னு. அப்பொழுதுதான் நகோமி சொல்றாங்க, ரூத் 1வது அதிகாரம் 11 முதல் நீங்க பார்த்து 10வது வசனத்துல, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம். யார் சொல்றாங்க? 2 பேரும் சொல்றாங்க. அப்ப நகோமி சொல்றாங்க, என் கூட ஏன் வர்றீங்க? உங்களுக்கு ஒரு லாபமுமே இல்லை. இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? இங்க பாருமா, உன் தீர்மானம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் லாபம் பெருசா இல்லை அப்படின்னு சொன்னதும் ஒரு தார்பால் போட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே கிஸ் பண்ணா, போயிட்டு வரேன் மாமி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா லாபம் இல்லை, லாபம் இல்லை. எனக்கு நான் பைபிள் படிச்சு என்ன யூஸ்? நான் ஜெபம் பண்ணி என்ன யூஸ்? லாபத்தை வச்சு நான் இப்படி செஞ்சா. ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க, நான் 1000 ஸ்தோத்திர பலி புக் எடுத்து படித்தேன். அது 1000 ஸ்தோத்திரம் முடிகிறதுக்குள்ள என் வியாதி நீங்கிட்டு, அது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லாதவன் கடையில் நிற்கிறான். எதுக்கு 1000 ஸ்தோத்திர பலி? தப்பு. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ற? ஆமே, லாபத்துக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு இல்ல. ஆண்டவர் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார்? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை. ஆனா நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்? கரெக்ட் தானே? யாரை சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? வீட்டுல கண்ணாடி கரெக்டா தெரியும். ஆமே, எதுக்கு? எந்த அதிகாரம் படிச்சீங்க நீங்க? நாங்க இந்த சங்கீதம் 91 படிச்சோம். இந்த கோவிட் வந்தப்போ அது படிக்கும்போது அப்படி ஓகே படி. எதுக்கு படிக்கிறோம்? லாபத்துக்கு. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தது. ஏன்? எனக்கு கிறிஸ்து வேணும், இயேசு வேணும். என் ஜீவிதத்தில் இயேசு வேணும். ஓரோ நிமிஷம் இயேசு வேணும். என் அந்தியம் வரை பிரியனே வேணும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆரம்ப நிலை இப்படித்தான் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்தது. பேதுருவே கேட்டானே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்?
இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியங்கள் குடும்பத்துல நடக்கல, எதிர்பார்த்த காரியம் வாய்க்கப்படல. ஆனாலும் அவர் வேணும்னு வந்து உண்மையா உட்கார்ந்து இருக்கிற உள்ளமே, உங்களுக்கான செய்தி, கர்த்தர் உங்களை பவுல போல ட்ரீட் பண்றார். பவுல போல ட்ரீட் பண்றார். இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கணும். நானே முயன்றாலும் சரி போ, போக மனசா இருந்தா போ. சில சொல்லுவாங்க தெரியுமா, எங்கேயா போகும்போது, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஏதோ எனக்கு சரியில்லை, அதையும் தாண்டி போறீங்கன்னா போங்க, முடிஞ்ச எகர போக முடியுமா? ஆமே, அதையும் தாண்டி போறீங்கன்னா போங்க. எப்படிங்க இருக்கு? ஆண்டவர் சைட்ல நின்று, ஆண்டவர் நீங்க கேலரியில இருந்து எங்களை களத்துல விடக்கூடாதுப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா. மீதி எல்லாரும் கேலரியில இருக்கட்டும், ஆண்டவரே நீங்க என் கூட வாங்கப்பா. நீர் என்னோடு, நீர் என்னோடு. ஆமென், ஆமென். ஓர்பாள் முத்தமிட்டு, ஏன்னா இனி லாபம் இல்லை, இனி லாபம். ஏன்னா நகோமி சொல்லிட்டாங்க, இங்க பாருமா, என் கற்பத்து இனி ஒரு பிள்ளைய நான் பெத்து வளர்த்து உனக்கு தரதுக்குள்ள பாட்டிக்கு ஆசையை பத்தியலா. அது ஏன்னா எப்படியாவது விஷயத்தை சொல்லி ஆகணும். சொல்லியாச்சு. சொன்னதும் ஓர்பாடு பார்த்தா கரெக்டு தான், கரெக்டு தான், சரி நான் உம்மா முடிச்சு போயாச்சு. ஆனா ரூத் சொல்றா, அவ அந்த இடத்துல லாபத்தை பேசல, ஜீவனையும் மரணத்தையும் பேசுற. ஜீவனையும் மரணத்தையும் பேசுறா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். அவ ஆசையில என்ன தெரியுமா? நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். ஹல்லேலூயா. நீர் தங்கும் இடத்தில். glory.